வழக்கமாக நம்ம ப்ரே பண்ணும்போது, பைபிள் படிக்கும்போது, இல்லை ஆண்டவர் கூட நேரத்தை செலவழிக்கும் போது ஒரு சில லிமிட் அண்ட் டியூரேஷன்லாம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம். லைக் வந்து ஒரு நாளைக்கு 1 hour ப்ரே பண்ணால் போதும், ஒரு நாளைக்கு வந்து ஒரு அதிகாரம் நம்ம படித்தா போதும் அப்படின்ற மாதிரி லிமிட் அண்ட் டியூரேஷன்லாம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம்ல. எப்பவுமே உங்களுடைய பர்சனல் டைமை நீங்கள் ஆண்டவருக்குன்னு கொடுக்கும்போது, அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி லிமிட் அண்ட் டியூரேஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஒரு 10 நிமிஷமோ இல்லை 1 hour இல்லை 2 hour நீங்கள் ஆண்டவர் கூட ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுடைய முழு மனசோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு 5 வசனம் படித்தாலுமே அதை தெளிவாக நிதானித்து வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து படிங்க. கடமைக்கு ஐயோ நம்ம படித்தே ஆகணும், நம்ம ப்ரே பண்ணியே ஆகணும்னு நீங்கள் கடமைக்கு பண்ணுறதும் ஒன்று தான், பண்ணாமல் இருக்கிறதும் ஒன்று தான். அண்ட் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு டைம் லிமிட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கூட நேரத்தை செலவழிக்கல. அண்ட் டைம் லிமிட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி உனக்கு நான் இவ்வளோ நேரம் தான் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. அண்ட் இத்தனை வேலை தான் உனக்கு வந்து நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவைகளை சந்திக்கல. அவர் எப்போதும் நமக்காக நம்ம கூடவே இருக்கிறாரு. அவர் டைம் லிமிட்லாம் நம்மக்கிட்ட பார்க்கல. ஸோ நீங்களும் பார்க்காதீங்க, எது பண்ணாலும் முழு மனசோடு பண்ணுங்கள்.